விஜய் வந்து வெள்ளா வெள்ளாவன்னு உருகுறத பார்த்துட்டு வந்து காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே போகிறாங்க. அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம கங்கா. அடுத்து வந்து ராகினி என்ன பண்ணுறாங்க, அப்பா நல்ல காலம், வெண்ணா இதுக்கப்புறம் வந்து இங்கே தான் இருப்பா, அதே மாதிரி காவேரி இங்கே இருக்க மாட்டா போல் இருக்கு, காவேரி கூடிய சீக்கிரம் வந்து போகிற டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சூழ்நிலை விஜய் என்ன பண்ணுறாரு, வெண்ணிலாக்காக வந்து குணப்படுத்துறதுக்காக நிறைய வந்து டாக்டர்ஸ் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காரு. தாத்தா வந்து அவருக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வெண்ணிலாவை கூட்டின்னு போயிட்டு பாட்டி வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து செஞ்சிட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த ராகினி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, எப்படியோ வீடு வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க, இதுதான் நிம்மதி நம்மளுக்கு, நம்ம ஜாலியாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வந்து உட்காடுறாங்க. பார்த்தா அங்கே ஒரு ஃபைல் இருக்குது, ஒன்றும் முடியாமல் கீழே அந்த ஃபைல் கிடக்குது, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க கையில். எடுத்து வந்து என்ன ஃபைலாக இருக்கும் இது, கீழே போட்டிருக்காங்க, யார் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுக்கும்போது கரெக்டாக பேஜை வந்து திருப்பும்போது கரெக்டாக தாத்தா வந்து அந்த ஃபைலை வந்து கையிலேருந்து எடுத்துடுறாரு, பிடிங்கிறாரு. அதை பார்த்துட்டு வந்து என்ன தாத்தா இது, என்ன ஃபைல்னு பார்த்தேன் தாத்தா, வேறு ஒன்றும் இல்லை, என்ன ஃபைல் தாத்தா இது அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு அது தேவையில்லாததுமா, இது என்னோடது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, உங்களோட தாத்தா, இல்லை தாத்தா கீழே இருந்தது அதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரிம்மா அதான் என்னோடதுன்னு சொல்லிட்டேன்ல, சரிங்க தாத்தா இந்த ஃபைலில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னோடனே, என்னம்மா நீ, எனக்கு சம்மந்தப்பட்ட மருந்து மாத்திரைங்க இது அதுன்னு இருக்கும், அதெல்லாம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுமா நான் அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, தாத்தாவோட பேச்சு வந்து வேறு மாதிரி இருக்கே, இதில் என்ன இருக்கும் அந்த ஃபைலில், கண்டிப்பாக ஏதோ இருக்குது, அதான் தாத்தா மறைக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ராகினி யோசிக்கிறாங்க. சரிங்க தாத்தா கொடுங்க, நான் வேணா எடுத்து உள்ளே வச்சுட்டுமாண்டாங்க. நான் வச்சுக்கிறேம்மா நீ போ அப்படின்னோடனே, கண்டிப்பாக அந்த ஃபைலில் ஏதோ இருக்குது, அதான் தாத்தா வந்து எடுத்து வைக்கிறாரு, ஒன்றும் புரியலையே என்ன இருக்கும் அந்த ஃபைலில், அந்த ஃபைலை வந்து யாரோடதாக இருக்கும், ஒருவேளை விஜயோடதாக இருக்குமோ, தாத்தா ஏதோ மறைக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த ஃபைலையே பார்க்குறாங்க. என்னம்மா பார்த்துட்ருக்க, நான் தான் சொல்லிட்டேன்லம்மா நான் எடுத்து வச்சுக்கிறேன், நீ கிளம்புமா அப்படின்னோடனே, அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து வந்து யோசனை பண்ணிகிட்டே ராகினி அங்கே வந்து கிளம்புறாங்க. எங்கள் தாத்தா வந்து இந்த விஜய்க்கு அறிவுன்றதே கிடையாது, எங்கே போட்டு வச்சுருக்கான் பாரு அக்ரிமெண்ட்டை, அவள் பார்த்துருந்தாலும் என்ன ஆக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எடுத்துகிட்டு போயிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாரும் இல்லை. அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வந்து வச்சு பூட்டிட்டு வந்து சாவி எடுத்து வச்சிடறாரு. அடுத்து வந்து இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்த பார்த்த ராகினி வந்து, தாத்தா எதையும் மறைக்கிறாரு, அந்த ஃபைலில் ஏதோ விஷயம் இருக்குது, கண்டிப்பாக இதை கண்டுபிடிச்சி ஆகணும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எப்படியாவது இதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களால தாங்கிக்க முடியல, நடந்த விஷயத்துலேருந்து அவங்களால மீண்டு வரவே முடியல. விஜய் பண்ண விஷயங்கள், விஜய் வந்து அவங்கள பார்க்காம இருக்கிறது, அதே மாதிரி வெண்ணிலா வந்து உருகி போய் அப்படியே வந்து அவங்களே பார்த்துட்ருக்கிறது, கண்டுக்காமல் இருக்கிறது காவேரியை, இதையெல்லாம் வந்து நினச்சி பார்த்து அப்படியே உருகி அழறாங்க. அவங்களால நடந்த விஷயத்த அப்படியே தாங்கிக்க முடியாமல் அழுதுட்ருக்காங்க. இங்கே வந்து சாரதா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாரதாவும் தவிக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது நம்ம தாத்தா வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு விஜய்க்கு, இங்கே பாருப்பா உன் வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதுக்காக அதுலேருந்தே இருந்தால் எப்படிப்பா, நீ முதல்ல வெண்ணிலாவை லவ் பண்ண, அதுக்கப்புறம் வந்து உன்னோட காலங்கள் கடந்து போச்சு, அதுக்கப்புறம் வந்து நீ நம்ம காவேரியை வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, 2 பேரும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இப்போ விஜய் நான் சொல்கிறது புரியுதாப்பா, மறுபடியும் வந்து வெண்ணிலா வந்தோடனே நீ ஏன்ப்பா இப்படி இருக்க அப்படின்னோடனே, இல்லை தாத்தா என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஏன்னா நான் பழைய இதில் போயிட்டேன் தாத்தா, பழைய விஜயாக மாறக்கூடாது விஜய், இப்போ நீ பழைய விஜய் கிடையாது, ஒரு பொண்ணுக்கு புருஷன், அது ஞாபகம் இருக்கா உனக்கு இல்லையா, நீ வந்து காவேரியோட புருஷன்டா, அப்போது அவங்க வேற ஒருத்தர் புருஷன் எப்படிடா இன்னொரு ஃபஸ்ட்டு வந்து விரும்பின பொண்ணை வந்து மறுபடியும் வந்து நினைக்க முடியும் அப்படின்னு. இல்லை தாத்தா நான் அதெல்லாம் பண்ணலை, என்னால் வந்து அதுலேருந்து மீண்டு வர முடியல, வெண்ணிலா பார்த்தோன்னு நான் எல்லாமே மறந்துட்டேன் தாத்தா, எனக்கு பழைய நினைவுகள் உள்ள நான் வந்து நுழைஞ்சிட்டேன், அதனால தான் தாத்தா நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னா. சரிப்பா அந்த டென்ஷன்லாம் பார்த்துக்கலாம், நீ வந்து இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறது நல்லது கிடையாது, முதல்ல காவேரிக்கு ஃபோன் பண்ணு, அவள் எங்கே இருக்கான்னு கேளு அப்படின்னு. இல்லை தாத்தா நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கரெக்டாக ராகினி வந்து வேறும்னே வந்து வெறுப்பேற்றுறாங்க. இதுக்கப்புறம் காவேரி வரமாட்டா அந்த மாதிரிலாம் சொல்லி விடுறாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் வந்து என்ன பண்ணு திறமை தவிக்கிறாரு. கண்டிப்பாக காவேரி வருவாப்பா, டென்ஷன் ஆகாத, என்ன பண்ணுறது தெரியல தாத்தா, ஒரே குழப்பமாக இருக்குது, இந்த டைமில் குழப்பம் தான் இருக்கும், ஆனால் அது எல்லாத்தையும் வந்து நம்ம தான் சமாளிக்கணும், பிரச்சனைகள் நம்ம கூடவே வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கிறவன் தான் மனுஷன், வாழ்க்கையிலே இப்போ வந்து நீ சமாளிக்கிற டைம் வந்திருக்கு விஜய், நீ எல்லாத்தையும் சமாளிக்கணும், அதுக்காக இந்த மாதிரி வந்து நீ வந்து வெண்ணிலாக்காக வருத்தப்பட்டு உடஞ்சி அழறது, அதுக்கப்புறம் வந்து அதிலே இருக்கிறது அதெல்லாம் தப்புப்பா, இப்போ யதார்த்தத்துக்கு வா, இதுதான் ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாரு. விஜய்க்கும் அதை புரிஞ்சுக்கிறாரு. சரிங்க தாத்தா அப்படின்றாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. தாத்தாவும் வந்து நம்ம விஜய் வந்து என் ஃபோனில் வீடியோ கால் பண்ணுப்பான்னு கொடுக்குறாரு. அதே மாதிரி வீடியோ காலும் வந்து விஜய் பண்ணுறாரு. காவேரி எடுக்கிறாங்க. சொல்லுங்க தாத்தா அப்படின்னோடனே விஜய் பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா காவேரி எங்கே இருக்க, வீட்டுக்கு வாமா அப்படின்னா. சரிங்க தாத்தா நான் வரேன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட எதுவுமே பேசாமல் ஃபோனை வச்சிடுறாங்க. விஜய் யோசிக்கிறாரு. இதோட முடியுது.